வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாண்டில்யன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 21. இந்த வாழ் உங்கள் அடிமை. இயற்கை தூண்டிவிட்ட உணர்ச்சிகளின் வசப்பட்டு இவ்வுலகையே மறந்து நின்ற அந்த இருவரின் மனப்போக்குக்கு சாளரத்துக்கு வெளியே இருந்த காரிரலும் அறைக்கு உள்ளே இருந்த வெண்கல பாவையின் சிறு சுடரொளியும் பெரிதும் துணை செய்தன. வெளியே இருந்த காரிரலை விட கருமையான நிரஞ்சனாதேவியின் கண்கள் வானத்தில் கண்களை விட்டு பரிகரித்து கொண்டிருந்த விண்மீன்களை ஆராய முயன்றாலும் அவள் வணக்கன் மட்டும் பின்னால் இருக்கும் அந்த புருஷன் என்ன செய்கிறான் என்பதை அறிவதிலேயே நாட்டம் கொண்டு நின்றதால் அவளுடைய விழிகளின் பார்வையில் மயக்கமே தேங்கி நின்றது. அந்த மயக்கத்துக்கு இன்னும் ஆக்கம் தர முயன்ற தென்றலும் நந்தவனத்தில் சற்று தூரத்தில் இருந்த என்பக மலர்களின் நறுமணத்தை தாங்கி வந்து அவளை தழுவி சென்றது. மனம் நிறைந்த அந்த தென்றல் விளைவித்த இன்பத்தாலும் மனம் நிறைந்த உணர்ச்சிகளின் பிரவாகத்தாலும் நிரஞ்சனாதேவி லேசாக நெளிந்து ஒரு பெருமூச்சு விட்டாள். அவளுக்கு வெகு அருகில் பின்னால் நின்ற கரிகாலனும் அவள் நிலைவையும் பெருமூச்சையும் கவனிக்கத்தான் செய்தான். அவற்றை தொடர்ந்து அவள் தன் வலக்கரத்தை சற்றே உயர்த்தி சாளரத்தின் மரக்கட்டையை பிடித்து கொண்டதையும் பார்த்தான். அந்த அழகியின் உள்ளம் அடியோடு பலவீனப்பட்டிருக்கிறது என்பதையும் நொடி பொழுதில் உணர்ந்து கொண்ட கரிகாலன் அவள் மீது அன்பும் பரிதாபமும் கலந்த பார்வையொன்றை ஓடவிட்டான். அறைக்குள்ளே இருந்த விளக்கின் மங்கிய ஒளியில் கூட சேலை நிகழ்ந்து கிடந்ததால் நன்றாக தெரிந்த அவள் கழுத்தின் பின்புறம் தந்தம் போல் வெள்ளியர் என்று காட்சியளித்தது. அந்த தந்தத்தின் மேன்மையை அதிகப்படுத்தி காட்டவோ என்னவோ கழுத்துக்கு சற்று மேலே இருந்த அடர்த்தியான கருத்த மயர்களில் ஒன்றென்று குறுக்கே விழுந்து கிடந்தன. முன்புறத்தில் பட்டு கயிர்கள் கட்டப்பட்டதால் பின்புறத்தில் இருந்த கழுத்து மட்டுமின்றி அதற்கு கீழே உள்ள முதுகின் ஒரு சிறு பாகமும் கரிகாலன் கண்களுக்கு விருந்தளித்தன. அவள் தலையில் சூடியிருந்த முல்லைச்சரம் சற்றே அவிழ்ந்து கிடந்ததால் அதன் நுனி தலையிலிருந்து நேராக தூங்கி சற்றே தெரிந்த வெண்மையான அவள் முதுகின் மேல் பாகத்தை முத்தமிட்டு கொண்டிருந்தது. அந்த முல்லை செய்த பாக்கியத்தை எந்த ஆடவன் செய்திருக்கிறானோ என்று எண்ணிய கரிகாலன் இதயத்திலிருந்தும் பெருமூச்சொன்று கிளம்பி அவள் கழுத்தையும் அதை அடுத்து சற்று மேலே இருந்த கன்னத்தையும் தடவி சென்றது. பின்னால் நிற்கும் அந்த வாலிபன் தன்னை அக்கக்காக அலசி கொண்டிருக்கிறான் என்பதை நிரஞ்சனாதேவி சந்தேகமுற புரிந்து கொண்டு தான் இருந்தாள். அதில் அவளுக்கு ஓரளவு ஆனந்தமும் இருக்கத்தான் செய்தது. பெண்களின் இயற்கை இது. ஆண் மக்கள் தங்கள் அழகில் சிக்கி அடிமையாகிறார்கள் என்ற நினைப்பை விட அவர்களுக்கு ஆனந்தம் அளிக்க வல்லது உலகத்தில் எதுவுமே இல்லை. கரிகாலன் மட்டும் அந்த வினாடியில் நிரஞ்சனாதேவியின் முகத்தை பார்க்க முடிந்திருந்தால் அந்த ஆனந்தத்தின் சாயை அவள் முகமுழு பூராவும் பரவி கிடந்ததை பார்த்திருப்பான். அதன் விளைவாக அவள் பவள இதழ்கள் சிறிது குறுநகை காட்டியதையும் கவனித்திருந்தால் அடுத்த வினாடி உணர்ச்சிகளின் பிரவாகம் அந்த இருவரையும் எங்கு இழுத்து சென்றிருக்குமோ என்று சொல்ல முடியாது. நீர் சுழல் போன்றது தானே உணர்ச்சி சுழலும். அதில் சிக்குபவர்கள் அமிழ்ந்து போவதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? கரிகாலனுடைய உணர்ச்சிகளை நிரஞ்சனாதேவின் பின்னழகை பெரிதும் ஆட்டி வைத்ததால் அவள் முதுகுப்புறத்திலே மேலும் கீழும் கண்களை ஓட்டியதோடு நின்று விட்டானே தவிர அவள் முகத்தை பார்க்க இஷ்டமோ தைரியமோ அற்றவனாக திண்டாடினான். அந்த திண்டாட்டத்துடன் தனக்கும் அரசகுமாரிக்கும் இந்த அந்தத்தின் வித்தியாசமும் அவன் உள்ளத்தில் மெல்ல மெல்ல வேர்விடவே அவன் தன் உணர்ச்சிகளை அடக்கி கொண்டதன்றி தான் அங்கு வந்த காரியத்தை பற்றியும் அரசகுமாரியை எதிர்நோக்கியிருந்த பேராபத்தை பற்றியும் யோசிக்கலானான். சில நாழிகைகளுக்கு முன்பாக அறிஞயன் நந்தியாவட்டு செடிகளின் மறைவில் அரசகுமாரியுடன் பேசிய விஷயங்கள் அவன் சித்தத்தை எழுந்து நின்றன. அறிஞயன் முன்னுக்கு பின் முரணாக உளறியதையும் அதை அரசகுமாரி கவனிக்காமலே அவன் கேட்டபடி ஓலை எழுதி கொடுக்க ஒப்புக்கொண்டதையும் எண்ணி பார்த்த கரிகாலன் அரசகுமாரியின் தலை மீது பேரடியை இறக்கி அவளையும் அவள் தம்பியையும் அழைத்துவிடவே அறிஞயன் ஏற்பாடு செய்திருக்கிறான் என்பதை சந்தேகமர புரிந்து கொண்டான். ஆகவே அறிஞயனுடைய நடவடிக்கைக்கு ஒரு முடிவு கட்டி தீர்வதென்று தீர்மானித்து கொண்டு மெல்ல அது விஷயமாக அரசகுமாரியுடன் பேச்சு கொடுக்கவும் தொடங்கி அரசகுமாரி என்று அழைக்கவும் செய்தான். திரும்பி அவனை பார்க்க சக்தியற்றிருந்த அரசகுமாரி பதிலே சொல்லாமல் ஒரு ஹூம் கொட்டினாள்.
ஏன் அரசகுமாரி மௌனமாக இருக்கிறீர்கள்? மீண்டும் கேட்ட கரிகாலன் அவள் திரும்புவதற்கு வசதி அளிப்பதற்காக 2 அடி பின் நகர்ந்தான். அவன் நகர்ந்ததால் ஏற்பட்ட காலடி அவள் காதிலும் விழுந்திருக்க வேண்டும். அதனால் ஏற்பட்ட சுதந்திரத்தால் உணர்ச்சிகளின் வேகமும் ஓரளவு தடைப்பட்டிருக்க வேண்டும். அரசகுமாரி சற்றே திரும்பி கரிகாலனை பார்த்து புன்முறுவல் செய்தாள். அவள் முகத்தில் மறுபடியும் பழைய கம்பீரமும் உறுதியும் குடிகொண்டு விட்டதை கவனித்த கரிகாலனுக்கு ஓரளவு மன நிம்மதி ஏற்பட தான் செய்தது. அவள் கண்கள் அவனை தைரியமாக ஏறெடுத்து பார்த்தன. பவள லேசாக விரிந்து வார்த்தைகளை உதிர்த்தன. மௌனம் சிந்தனைக்கு இடம் தருகிறதல்லவா என்றாள் அரசகுமாரி. எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தீர்கள் என்று கரிகாலன் கேட்டான். பதில் சொல்ல வெட்கமாயிருந்தது அவளுக்கு. உன்னை பற்றி தான் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன் என்று எப்படிதான் சொல்வாள் அவள்? அவன் கேள்வியின் காரணமாகவும் அதற்கு பதில் சொல்ல முடியாததால் ஏற்பட்ட சங்கடம் காரணமாகவும் அவள் கன்னங்களில் வெட்க சிவப்பு சற்றே தட்டியது. இருந்தாலும் மெல்ல சமாளித்து கொண்டு பேச்சை மாற்றினாள் அவள். எதை பற்றி சிந்திப்பேன் கரிகாலரே? என் நாட்டின் கதியை பற்றி தான் யோசித்து கொண்டிருந்தேன். வேறு சிந்திப்பதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டாள் அரசகுமாரி. கரிகாலந்தழ்களில் புன்முறல் அரும்பியது. மனோ தத்துவ சாஸ்திரத்தை தலைகீழாக படித்திருக்கும் என்னையே ஏமாற்ற பார்க்கிறாய் அரசகுமாரி என்று மனதில் நினைத்தாலும் அதை வெளியில் காட்டாமல் அவள் சென்ற பாதையே தானும் பின்பற்றி, ஆமாம் அரசகுமாரி, சிந்திப்பதற்கு வேறு என்ன இருக்கிறது? நானும் அதை பற்றி தான் நினைத்து கொண்டிருந்தேன் என்றான் கரிகாலனும். மிகவும் நன்றி. நன்றி எதற்கு அரசகுமாரி? எங்கள் நாட்டின் விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் சிரத்தைக்கு. நாட்டின் விஷயத்தில் அல்ல அரசகுமாரி, உங்கள் விஷயத்தில் என்று சொல்லுங்கள். என் விஷயத்திலா? ஆமாம் அரசகுமாரி, நீங்கள் என்னை வீரர்களிடமிருந்து காப்பாற்றினர்கள். அந்த நன்றிக்கு நான் கைமாறு செலுத்த வேண்டாமா? கைமாறு நான் கோரவில்லையே. நீங்கள் கோராவிட்டால் என்ன? என் கடமையை நான் செலுத்த வேண்டாமா? நன்றி மறப்பது தமிழின் பண்பல்லவே. செய்த உதவிக்கு கைமாறு கேட்பதும் வேங்கிய நாட்டு பண்பல்ல கரிகாலரே. அவரவர் பண்பு அவரவருக்கு கைமாறு கோராதிருப்பது உங்கள் பண்பு. நன்றி மறக்காதிருப்பது எங்கள் பண்பு. அந்த பண்பை உத்தேசித்து நான் உங்களுக்கு அடிமையானேன். நாடு உங்கள் எதிரியின் பிடியிலிருந்து முழுவதும் ஈடுபட்டு உங்கள் தம்பி ராஜராஜ நரேந்திரன் உறுதியாக அரியணையில் அமரும் வரை இந்த வாழ் உங்களுக்கு அடிமையாயிருக்கும் என்ற உணர்ச்சியுடன் தன் வாளை வலது கையால் தட்டி காட்டிய கரிகாலன் ஓரடி முன்னுக்கு நடந்து அரசகுமாரியின் வலக்கரத்தை தைரியமாக எடுத்து தன் இடக்கரத்தில் வைத்துக்கொண்டு தனது வலக்கையை அவள் உள்ளங்கையில் வைத்து அழுத்தி இது சத்தியம் என்று ஆணையமிட்டான். அப்படி திடீரென்று அவன் கையை பற்றியதால் ஒரு வினாடி அசந்து போன அரசகுமாரி அவன் ஆணையிடவே அந்த துணிகர செயலில் ஈடுபட்டான் என்பதை அறிந்ததும் மெல்ல சமாளித்து கையை இழுத்து கொண்டு, வீரர்கள் வாளின் மேல் ஆணையிட்டாலே போதுமே கரிகாலரே என்றாள். அவள் வார்த்தைகளில் துணித்த எச்சரிக்கையையும் கண்டிப்பையும் கவனித்த கரிகாலன் நன்றாக பின்னால் நகர்ந்து அவளுக்கும் தனக்கு இருந்த இடைவெளியை அதிகப்படுத்தி கொண்டான். சிறிது நேரம் ஏதோ யோசித்து கொண்டே உலாவி விட்டு சற்றென்று அரை நடுவே நின்ற அரசகுமாரியை நோக்கி, அரசகுமாரி, என்னிடம் உங்களுக்கு பூரண நம்பிக்கை இருக்கிறதா என்றான். ஏன் நம்பிக்கை இல்லாமல் என்ன என்று அரசகுமாரி கேட்டாள். நம்பிக்கையுடைய தெரியக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கின்றன. ஆமாம், உங்கள் பரம விரோதி ஜெயசிம்மசாலிகேயனை அணுகியிருக்கிறேன். நீங்களாக அணுகவில்லையே, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களை நேற்றிரவு அங்கு வர சொல்லியிருந்தேன் அல்லவா? ஆமாம், நானும் வர முயன்றேன். ஜெயசிம்மசாலிகேயன் உத்தரவால் நான் மாளிகையை விட்டு நகர முடியவில்லை. உங்களை கட்டுப்படுத்த அவருக்கு என்ன உரிமை? அவருக்கு இல்லாத உரிமை எங்கள் அரண்மனையில் யாருக்கு இருக்கிறது? பெயருக்கு தான் என் தம்பி அரசன் ஆள்பவன் ஜெயசிம்மன் தான். நேற்று வசந்த மண்டபத்தில் ஜெயசிம்மன் சில தூதர்களை அந்தரங்கமாக சந்தித்து பேசப்போவதாகவும் நாங்கள் அங்கு போகக்கூடாது என்றும் அரண்மனை ஸ்தானிகர் கூறிவிட்டார். காரணத்தை உணர்ந்து கொண்டேன். உங்களை எச்சரிக்கவும் துடித்தேன், முடியவில்லை. என் மீதும் மாலினி மீதும் ஒற்றர்கள் கண்ணோட்டம் இருந்தது. ஆகவே பேசாமல் இருந்து விட்டேன். நீங்கள் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டதை காலையில் தான் அறிந்தேன். பிறகு நடந்தது தெரியுமா? தெரியும், ஆனால் விளங்கவில்லை. ஏன்? ஜெயசிம்மன் உங்களை ஏன் சிறையில் அடைக்காமல் அரண்மனையில் இருத்தினான்?
பிறகு எப்படி உங்களை அரையன் ராஜராஜன் மகன் என்று ஒப்புக்கொண்டான்? யோசித்து பார்த்தேன். சொல்லுங்கள் அரசகுமாரி. உங்களை சந்தேகிக்க கூட சந்தேகித்தேன். ஒருவேளை நீங்கள் ஜெயசிம்மன் பக்கம் திரும்பி விட்டீர்களோ என்று கூட நினைத்தேன். பிறகு எப்படி சந்தேகம் விலகியது? அறிஞன் சொன்னான், உங்களை சந்தேகிக்க வேண்டாம் என்று. அறிஞனிடம் உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையா? ஆசையா நம்பிக்கை இருக்கிறது. மீண்டும் யோசனையில் ஆழ்ந்தான் கரிகாலன். நிலைமை மிக சங்கடமாகி வருவதை உணர்ந்தான். விஷப்பூச்சியான அரண்யனிடம் அரசகுமாரிக்குள்ள அசையா நம்பிக்கையை உடைப்பது சாத்தியமல்லவென்பதை அறிந்த கரிகாலன் தான் காலை எந்த பக்கம் வைத்தாலும் கிடுகிடு பாதாளம் இருப்பதை உணர்ந்து கொண்டான். ஆகவே அபாயமான குறுகிய பாதையில் தான் வெகு ஜாக்கிரதையாக நடந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடன், அரசகுமாரி, நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்ற பேச்சை மீண்டும் துவங்கினான். அப்படி என்ன குற்றத்தை செய்து விட்டீர்கள்? ஒட்டு கேட்பது குற்றம் அல்லவா? எதை ஒட்டு கேட்டீர்கள்? சற்று முன்பு நீங்களும் அறிஞரிடம் பேசியதை ஒட்டு கேட்டேன். நிரஞ்சனாதேவியின் மையொழிகள் சரியல் என அவன் முகத்தை நோக்கின. ஒட்டு கேட்டீர்களா என்று கேட்டு மேலும் ஏதோ சொல்ல முயன்ற முடியாமல் வார்த்தைகளை உள்ளே விழுங்கினாள். ஆமாம். நீங்கள் அப்பொழுது எங்கிருந்தீர்கள்? தற்செயலாக அந்த பக்கம் வந்தேன். உங்கள் குரல் கேட்டது. சிறிது நேரம் பாதையிலே நின்றேன். பேச்சு சுவாரஸ்யத்தில் என்னை கவனிக்கவில்லை. பேச்சு முடியும் சமயத்தில் நான் பக்கத்திலிருந்த செடியில் மறைந்து கொண்டேன். ஏன்? அறிஞன் பேச்சு எனக்கு ரசிக்கவில்லை. சில விஷயங்கள் புரியவில்லை. எது ரசிக்கவில்லை, எது புரியவில்லை? ரசிக்காததற்கு அவனை பற்றிய என் அபிப்பிராயம் காரணமாயிருக்கலாம். அதை நீங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள். ஆனால் புரியாததற்கு மட்டும் விளக்கம் தருகிறேன். எதற்கு விளக்கம் தேவை? பேச்சை நடந்தபடி நான் திரும்பி சொல்கிறேன். நன்றாக தொகுத்து பாருங்கள். முதலில் உங்களை அவன் ஏன் பார்க்கவில்லை என்று கேட்டீர்களா? ஆமாம். சிறையில் இருந்ததால் பார்க்க முடியவில்லை என்றான். ஆமாம். பிரம்மமாராயர் என்ன திட்டமிட்டிருக்கிறார் என்று கேட்டீர்கள். கேட்டேன். பிரம்மமாராயரையும் தான் பார்க்கவில்லை என்றும் உங்களை பல நாட்களுக்கு முன்பு பார்த்தபோதுதான் அவரை பார்த்ததாகவும் சொன்னான். அப்படித்தான் சொன்னான். அப்படி அவன் பிரம்மமாராயரை பார்க்கவில்லை என்றால் என்னை பற்றிய விவரங்கள் இப்படி யார் மூலம் அறிந்தான்? என்னை நம்ப சொல்லி உங்களுக்கு உபதேசம் செய்தானே, எப்படி செய்தான்? என்னை நம்பலாம் என்று பிரம்மமாராயரை தன்னிடம் சொல்லியதாக அறிஞன் சொன்னான் அல்லவா? அரசகுமாரியின் முகத்தில் பிரம்மையும் கலவரமும் ஏறி கொண்டிருந்தன. ஆமாம், சொன்னான் என்று தழுத்தழுத்த குரலில் பதில் சொன்னாள் அரசகுமாரி. இவன் பிரம்மமாராயரையும் பார்க்கவே இல்லை என்றால் பிரம்மமாராயர் என்னை பற்றி இவனிடம் எப்படி பேசியிருக்க முடியும் என்று வினவிய கரிகாலன் குரலில் சந்தேகம் பலமாயிருந்தது. ஆமாம், அறிஞரின் பேச்சு முன்னுக்கு பின்முரணாகத்தான் இருக்கிறது. நான் இதை கவனிக்கவில்லையே என்றாள் அரசகுமாரி. கரிகாலன் அவளுக்கு அருகில் மீண்டும் சென்று அவள் கைகள் இரண்டையும் தன் கைகளால் பற்றி கொண்டு அவள் கண்களை உற்று நோக்கி கொண்டே சொன்னான். அரசகுமாரி, வேங்கை நாட்டு அரசியல் சதுரங்கத்தில் பல காய்கள் நகர்ந்து வருகின்றன. நகர்த்துபவன் மிக சாமர்த்தியசாலியா இருக்கிறான். இந்த ஆட்டத்திலிருந்து நீங்கள் தள்ளி நில்லுங்கள். என்னை ஆட விடுங்கள். வெட்டு கொடுக்க வேண்டிய காய்களை நான் வெட்டு கொடுத்த ஆட்டத்தை ஜெயித்து தருகிறேன். இது பெண்கள் சம்பந்தப்படக்கூடிய விஷயம் அல்ல. என்னை நம்புங்கள். எனக்கு எதிரே எத்தனை அத்தாட்சிகள் உங்கள் கண் முன்பாக எழுந்தாலும் நம்பாதீர்கள். இந்த உடலில் உயிர் இருக்கும் வரையில் நான் படித்த கவுடலினின் அர்த்த சாஸ்திர அறிவு என் மூளையை விட்டு அகலாத வரையில் இந்த நிலைமையை நான் சமாளிக்கிறேன். என்ன சொல்லுங்கள் அரசகுமாரி, என்னை பூர்ணமாக நம்புவீர்களா? 2 நாள்களுக்கு முன்புதான் நான் தங்களுக்கு அறிமுகமானேன். ஆனால் 20 வருஷங்களாக அறிமுகமானால் கூட ஏற்படாத அத்தனை பாசம் என்னுடைய இரத்தத்தில் இன்று ஓடுகிறது. உங்களுக்கு உதவ என் இதயம் துடிக்கிறது. அவன் ஆவேசத்தையும் கண்களில் ஏற்பட்ட ஒளியையும் அவள் கண்டாள். அறிஞன் சொல்ல தகவலில் இருந்த முரண்பாடும் அவள் மூளையை குழப்பிக் கொண்டிருந்தது. அவள் இதயம் மட்டும் எதிரே நிற்கும் இந்த வாலிபனை நம்பு என்று உந்தியது. இதயத்தின் சொல்லுக்கு இறுதியில் இடம் கொடுத்த அரசகுமாரி, கரிகாலரே, எனக்கு என்ன செய்வதென்றே விளங்கவில்லை. ஆனால் உங்களை நம்புகிறேன். உங்கள் இஷ்டம் போல் செய்யுங்கள். வேங்கை நாட்டின் கதியை உங்கள் கரங்களில் ஒப்படைக்கிறேன் என்று கூறி மெல்ல
கட்டிலுக்காக நகர்ந்தாள். அப்படியானால் நான் வருகிறேன் அரசகுமாரி, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், நிம்மதியாய் தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பிய கரிகாலன் ஏதோ நினைத்து கொண்டே, ஏன் அரசகுமாரி, மாலினி எங்கே என்றான். பக்கத்தறையில் படுத்திருக்கிறாள். ஏன்? இல்லை, நீங்கள் தனித்திருக்கிறீர்களே என்று பார்த்தேன். தனிமையை நாடிதான் அவளை பக்கத்து அறைக்கு அனுப்பினேன். குறிப்பிட்டு துணைக்கு படுத்து கொள்ள சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் கரிகாலன். இப்பொழுது எங்கே போகிறீர்கள் என்று வினவினாள் அரசகுமாரி. சதுரங்கத்தில் சில காய்களை வெட்டு கொடுக்க என்று கூறிவிட்டு சிரித்து கொண்டே வெளியேறிய கரிகாலன் அரண்மனையை கடந்து பல தெருக்களையும் தாண்டி பிரம்மமாராயன் மாளிகைக்கு வந்து சேர்ந்தான். இரவு 3ஆம் ஜாமத்தை எட்டி கொண்டிருந்தாலும் மாளிகை விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. வாயிற்காவலரும் அவனை தடை செய்யாமலே உள்ளே விட்டார்கள். உள்ளே அவன் நுழைந்து முதற்குடத்துக்கு வந்ததும் திடீரென 2 பேர் அவன் மீது பாய்ந்து அவனை கீழே தள்ளினார்கள். அவன் எழுந்து தப்பியோட முடியாதபடி இன்னும் 2 பேர் அவன் கைகள் மீதும் கால்கள் மீதும் கலந்து கொண்டார்கள். சரி, அந்த துரோகியை ஒழித்து விடுங்கள் என்றது கடுமையான பிரம்மமாராயன் குரல். அந்த ஆணையை நிறைவேற்ற சித்தமாக எதிரே நின்ற ஒருவன் கையில் இருந்த கட்டாரியை கரிகாலன் மார்புக்காக குறிவைத்து ஓங்கினான்.